வெல்கம் தமிழ் ஸ்டாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஜூன் 20 வெள்ளிக்கிழமை இந்த வீடியோவில் இந்தியா மட்டுமல்ல உலகின் பல்வேறு நாடுகளின் மிகப்பெரிய எஃப்எம்சிஜி நிறுவனமான நெஸ்லே இந்தியாவோட போனஸ் அறிவிப்பு வந்திருக்கு. அதை நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மார்க்கெட் அப்டேட் பார்க்கலாம். சென்செக்ஸ் 82 புள்ளி இறங்கி 81,361 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி 50 18 புள்ளி இறங்கி 24,793 க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி பேங்க் 251 புள்ளி இறங்கி 55,577 க்ளோஸ் ஆகிருக்கு. வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் 934 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. உள்நாட்டு முதலீட்டாளர்கள் 605 கோடிக்கு வாங்கியிருக்கிறாங்க. சிங்கப்பூரில் ட்ரேட் ஆகிற நம்மளோட கிஃப்ட் நிஃப்டி 53 புள்ளி இறங்கி 24,734 க்ளோஸ் ஆகிருக்கு. அப்புறம் அமெரிக்க டாலருக்கான இந்திய ரூபாயின் மதிப்பு 24 பைசா விழுந்து 86.72 இந்திய பணம் படு வீழ்ச்சியில் இருக்குது. அப்புறம் குரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா 190 புள்ளி கிட்டத்தட்ட 3% பெட்ரோலியம் அதிகரித்து 6,524 க்ளோஸ் ஆகிருக்கு. நேச்சுரல் கேஸ் 11 புள்ளி அதிகரித்து 3% அதிகரித்து 355 க்ளோஸ் ஆகிருக்கு. கோல்டு 152 புள்ளி இறங்கி 99,385 இருக்குது. 10 கிராம் MCX கோல்டு 24 கேரட்டு. அப்புறம் 1 கிலோ சில்வர் 1,07,405 இருக்குது. நேற்று 1,161 புள்ளி இறங்கியிருக்கு. நெஸ்லே இந்தியாவோட கம்பெனி டீட்டெயில் பார்க்கலாம். இந்தியாவில் 1961ஆம் ஆண்டு பஞ்சாபில் உள்ள மோகான்ற இடத்துல இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டுச்சு. உள்ளூர் விவசாயிகளை ஆதரிக்கும் நிறுவனமாக இது தொடங்கப்பட்டுச்சு. அரசாங்கத்தின் வேண்டுகோளின் பேரில் உள்ளூர் பால் பொருளாதாரத்தை உயர்த்துவதற்காக தொடங்கப்பட்ட நிறுவனம். பிறகு விவசாய சேவைகளையும் படிப்படியாக வழங்க தொடங்கினாங்க. அப்புறம் நெஸ்லே இந்தியாவோட ஸ்டாக் ப்ரைஸ் பார்க்கலாம். ஹை 2,778 ரூபா வரைக்கும் போயிருக்கு. லோ பார்த்தீங்கன்னா 2,110 ரூபா வரைக்கும் கீழே போயிருக்கு. நேற்று க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 2,318. மார்க்கெட் கேபிட்டல் 2,23,578 கோடி. பிஇ ரேஷியோ 70, செக்டார் பிஇ 75, புக் வேல்யூ 41. புக் வேல்யூ 55 டைம் அதிகமாக இருக்குது. ரொம்ப ஓவர் வேல்யூ ஸ்டாக்கு. நல்ல டிவிடெண்ட் தர்றாங்க. ஓவர் வேல்யூ ஸ்டாக்குன்றனால ரொம்ப நம்ம கவனமாக இருக்கணும். இதை நம்ம கன்சிடர் பண்ணணும்னு சொன்னால் 2,200க்கு கன்சிடர் பண்ணலாம், 2,100க்கு கன்சிடர் பண்ணலாம். ஆனால் 2,100 உடைக்கலை இது வரைக்கும். அதை உடைக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதுதான் கீழே அதிகபட்ச இறக்கமாக இருக்கும். அப்புறம் போனஸ் டீட்டெயில் பார்க்கலாம். இவங்க இந்தியாவின் முன்னணி எஃப்எம்சிஜி நிறுவனமாக இருக்கிறாங்க. இவங்க ஜூன் 19, 2025 வியாழக்கிழமை, அதாவது நேற்று நிறுவனத்தோட முதல் போனஸ் வெளியிட்ட அடுத்த வாரம் ஜூன் 26 அன்னைக்கு அறிவிக்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இது வரலாற்றிலே முதல் போனஸ் இவங்க அறிவிக்கிறது. இவ்வளோ பெரிய நிறுவனம் இப்போ தான் முதல்ல போனஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் மேற்கண்ட அப்டேட்லாம் நம்ம 26 வியாழக்கிழமை பார்க்கலாம். என்ன ரேஷியோவில் போனஸ் கொடுக்க போகிறாங்க எல்லாத்தையும் பார்க்கலாம். பொறுமையாக இருந்து இந்த பங்கை கொஞ்சம் இறங்குறப்போ வாங்கிக்கிட்டோம்னா போனஸ்க்கு ஒரு நல்ல ஏற்றத்தை தரும். அப்போ வெளியே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நம்ம லாங் டேர்முக்கு ஹோல்டு பண்ணுறதுக்கு நல்ல ஸ்டாக் தான். ஆனால் நீங்கள் வாங்க வேண்டிய விலை தான் முக்கியம். ரொம்ப சீப்பாக கிடைக்கிறப்ப அதை வாங்கி வச்சுக்கிட்டு விற்கக்கூடாது. லாங் டைமுக்கு வச்சுக்கிறணும். இதுதான் என்னுடைய கருத்து. மேற்கண்ட விஷயங்களை 26 ஜூன் பார்ப்போம் வியாழக்கிழமை. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்தா அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி.